இந்த மாதிரி ஏமாற்றி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற இந்த அரசு கடைசி நேரத்தில் மாணவ செல்வங்களுக்கு இன்னைக்கு மடிக்கணினி கொடுக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தலை நோக்கியே களப்பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது 5000 ரூபா அறிவிக்கணும்னு சொன்னார் நம்ம முதலமைச்சர். எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது 2500 ரூபா கொரோனா காலத்தில் கொடுக்கும்போது, அப்போ கொடுக்கும்போது பொங்கலுக்கு கொடுக்கும்போதே அன்றைக்கி முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் மனமு வந்து 2500 ரூபா கொடுத்தாரு. அதுவாக கொரோனா காலத்தில் 1000 2000 ரூபா கொடுத்தார். எல்லா மக்களுக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கலில் இருக்காங்க. விலையில்லா பொருட்கள் கொடுத்தும் கூட அவங்களுக்கு ஏதாவது பணம் செலவுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது என்ன சொன்னார் நம்ம முதலமைச்சர், 5000 ரூபா கொடுக்கணும் பொங்கலுக்குன்னு சொன்னார். அவர் 5 பைசா 4 வருஷமாக கொடுக்கல. இப்போ 3000 ரூபா கொடுத்துருக்கார். அன்னைக்கு பண மதிப்பிழப்பு, பணத்துடைய மதிப்பு வந்து எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி பண மதிப்பு எப்படி இருக்குன்றது தெரியும். அன்னைக்கு இருந்த விலைவாசி என்ன, இன்றைக்கி இருக்க விலைவாசி என்னன்று நாட்டு மக்கள் உங்களுக்கும் நல்லா தெரியும். எனவே மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிற இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்புவது உறுதி. மக்கள் அதான் கனவாக நினைக்கிறார்கள். விஜய் நடித்த ஜனநாயக படத்துக்கு காங்கிரஸ் கட்சி பெரும் ஆதரவு தெரிவிச்சுக்கோ. அது அடக்குமுறைக்கு வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வராங்க இந்த மாதிரி திரைப்படத்து துறையை. இதெல்லாம் ஒரு தணிக்கை துறையில் சினிமாவை தணிக்கை குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. அதில் நடிகர் ஜீவா கூட சொல்லியிருக்கார், 48 கட்டுகள் ஜிப்சி படம் வந்து 48 இடங்களில் எனக்கு தணிக்கை குழு, இந்த மத்திய தணிக்கை குழு கட் பண்ணியது. முதல்ல பாதிக்கப்பட்டவன் நான் தான். அன்றைக்கி எனக்கு யாரும் குரல் கொடுக்கல, இன்றைக்கி இப்படி குரல் கொடுக்குறாங்க. எல்லாம் தேர்தலை கருத்தில் கொண்டு தான். ரெண்டாவது, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி காங்கிரஸே வந்து இன்றைக்கி வந்து அதை முன்னின்று இன்றைக்கி எதிர்க்கிறாங்க. விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க அந்த கட்சிக்கு. இது இப்போ அவங்க போர்க்குரல் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆட்சியில் கூட்டணி வேணும், திமுக ஆட்சி வகித்தால் வெற்றி பெற்று வந்தால், அது வெற்றி பெற்று வரும்போது வேறு, வெற்றி பெற்று வந்தால் எங்களுக்கு பங்கு கொடுக்கணும், கூடுதல் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி 60 சீட்டு வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் இன்னும் வந்து எதிர்க்க உங்களுக்கு வந்து லாலி பாடிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.